அன்பிற்கினிய சொந்தங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். இந்த விஷயத்தை பற்றி தான் நீங்கள் பேசணும்னு எதிர்த்தேன். என்னடா இது வரைக்கும் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம், நேர்மறையான கருத்துக்களே பேசிட்டு இருந்தோம். இந்த கருத்துக்களை பேசுவதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரும் அவலங்களுக்கு பாடல்களும் ஒரு காரணமாக இருக்கா நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயம் இருக்கு. ஏன்னா காலகட்டத்தில் இசையினுடைய நிலைப்பாடு என்ன? இதயத்தை கனமாக பாடப்படுத்த வேண்டும், இமையை இதமாக ஈரப்படுத்த வேண்டும். இந்த ரெண்டும் இசைக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இந்த இசையினுடைய தாக்கம் மனிதர்களிடம் பரவி கிடக்கிறது. ஒவ்வொரு கலாச்சாரம் வேறாக இருக்கலாம், பண்பாடு வேறாக இருக்கலாம், நாடு வேறாக இருக்கலாம், சிந்தனை வேறாக இருக்கலாம். ஆனால் எல்லா மாநிலங்களிலும், எல்லா நாடுகளிலும், எல்லா சிந்தனையாளர்களிலும் இசை பொதுவாக இருக்கிறது. அந்த இசையினை பொறுத்து பாடல் வரிகள் எப்படியாக அமைகிறது? ஏன் இதை பேசணும்னு சொன்னா, அவங்க எழுதின பாடலாசிரியருடைய தவறா, இல்ல அந்த கவர்ச்சி நடிகையினுடைய தவறா, பார்வையாளர்களுடைய தவறான்னு கேட்டா என்னுடைய பார்வையாளர்களுடைய தவறு. ஒரு பெண் என்பவள் போதைக்கான பொருளா? அதுல இருக்கக்கூடிய வரிகள் என்ன இருக்கு? ஆண் என்பவன் வக்கர புத்தி கொண்டவன், ஒரு விளக்கமாற்றுக்கு இணையாக ஒரு ஆண்மகனை வைப்பதா? ஒரு தலைவனும் தலைவியும் எப்படி இருந்தார்கள் என்று சங்க இலக்கியங்களும் தமிழ் இலக்கியங்களும் சொல்கிறது. களவு சார்ந்த வாழ்க்கை என்பது வேறு, கற்பு சார்ந்த வாழ்க்கை என்பது வேறு. களவு வாழ்க்கையும் கற்பு வாழ்க்கையும் ஒன்றாக பேச முடியாது. முதலில் பெண்ணை பற்றி தவறாக பாடல் எழுதியவனை முதல் நிலையை நாம் தடுத்திருந்தால் இப்படிப்பட்ட பாடல்கள் வந்திருக்கார். பெண் என்பவள் போதைப் பொருளாகவே காட்சிப்படுத்தப்படுகிறார் சினிமாக்களில். அதை ஏன் பார்க்குறோம்? உனக்கு தான் நிறைய வேலை இருக்குமே, அந்த பாட்டை ஏன் நீ பார்க்குற அப்படின்னா, நான் பார்க்கல, நகர்ந்து போயிடலாம். என்னை சுற்றி அதே விஷயங்கள் வந்து 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 ஒழித்து கொண்டிருக்கின்றன. குழந்தைகளுக்கு அந்த பாடலை சொல்லி கேலியாக நீங்கள் நகைத்து போட்டு கொண்டிருக்கிறீர்கள். அர்த்தம் தெரியாமல் அந்த குழந்தைகள் அதை வாயசைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாது. குழந்தைகளுக்கு எதை விதைக்க வேண்டும்? செடி வளர்கிறது என்றால் நல்ல உரங்களை போடுகிற போது அதனுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். கெட்ட விஷயங்களை நீங்கள் போட்டால் வளரும், விரைவிலே அழுகி போய்விடும், பிஞ்சிலே பழுத்து விடும் என்கிறார்களே, அந்த நிலைமை தான் இது போன்ற சமூக கேடான பாடல்கள். அப்ப பழைய காலத்துல பாடல்கள் இப்படி வரலையா? வந்துச்சு, இல்லைன்னு சொல்லலை. ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியான்ற பாட்டை அந்த குழந்தைகள் உச்சரிக்கிற போது எத்தனை வக்கரமான வார்த்தைகள் வந்து விடுகிறது. ஆணை கேவலப்படுத்தக்கூடிய பாடலாக இருக்கிறது. ஆண் வர்க்கத்தையே கேவலப்படுத்துவர். எப்படிப்பட்ட மன்னர்கள் வாழ்ந்த தேசம் இது? எப்படிப்பட்ட தேசம்? இப்படியாக பாடல்களை எழுதுவதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது என்று சட்டம் இருக்கிறது. யார் வேணா என்ன வேணா பேசலாம், கருத்து சுதந்திரம், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க 1008 கேள்விகள் முன்வைப்பீங்க. நான் பல லட்சம் கோடி அவன் அள்ளிட்டேன் அன்னைக்கு பாட்டுல. முதல்ல திரைப்பாடல்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு சினிமாவுக்கு போறோம்னா அந்த சினிமால போய் தான் நமக்கு தெரியும் என்ன பாட்டு வந்திருக்கு அப்படின்னு. புதுசா தற்போதைய நிலை என்னன்னா, அதை ட்ரெண்டிங் ஆகும். அது என்ன பண்ணா, முதல்ல அந்த பாட்டோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோன்னு ஒன்று போடுறான், டீசர்னு ஒன்று போடுறான், ட்ரெய்லர்னு ஒன்று போடுறான். ஃபர்ஸ்ட் சாங்க ஒரு பாடல் வந்து ரொம்ப பிரபலமடைய செய்யறது. நிறைய பாடல்களை சொல்ல முடியும். நிறைய பாடல்கள் இப்போ ஐட்டம் சாங் ஒன்று இருக்கு, அதுல கவர்ச்சிகரமான சாங் ஒன்று இருக்குன்னா அதை முதல்ல போட்டுறது. அந்த வரிகளை மறுபடியும் 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 ஏதோ மனப்பாடல் பாடல் கூட திருப்பி 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 கேட்க வைக்கிறது. அது போய் மனசுல ஃபுல்லா பதிஞ்சிருது. அந்த பாடலுக்காகவே இந்த படத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையாச்சு. அப்படித்தான் இந்த புஷ்பாங்கிற படத்துலையும் இந்த பாடலை முதல்லையே எல்லாருக்கும் போட்டு 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 அந்த வரிகளை மனப்படம் பண்ண வச்சு அவனுடைய சிந்தனைகளுக்குள்ள அதற்கு அந்த பாடல் எதை சொல்லுது, அந்த பாட்டு இப்படி வரிகள் இருக்கு, அதை போய் நான் பார்க்கணுமே அப்படிங்கிற உணர்ச்சி தூண்டல் அதில் இருக்கு. அந்த உணர்ச்சி தூண்டல் தான் தவறான விஷயம். அந்த உணர்ச்சி தூண்டல் எந்த அளவுல போய் முடியும் அப்படின்னா, பார்க்கக்கூடிய குழந்தை அடுத்த தலைமுறை எதை நோக்கி பார்க்கும்? ஒரு ஆண் சமூகம் என்றாலே கேவலமாகவும் இழிவாகவும் பார்க்காதா? ஏற்கனவே சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை எல்லாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமா இருக்கிறது, பாலியல் ரீதியான வன்புணர்வுகள் இருக்கிறது. இதெல்லாம் செய்தித்தாள்கள்னா கடந்து 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 தானே போயிட்டு இருக்கோம். இப்படியான பாடல் வரிகளை யார் எதிர்த்து கேட்கிறது? இன்னைக்கு என்னுடைய ஆதங்கம் நான் கேட்டுட்டேன். நான் கேட்டது மட்டும் மற்றது ஒவ்வொருத்தவங்களும் கேட்கணும். அடுத்து பாடல் வடிகிற எழுதுகிற போது கண்ணதாசன் எப்படிப்பட்ட பாடல்களை கொடுத்தார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் எப்படிப்பட்ட பாடல்களை கொடுத்தார்? இந்த மாதிரி கேவலமாகவும் இழிவாகவும்
ரொம்ப வக்கிரமாகவும் சொல்லத்த ஒரு சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய பாடல். எம்ஜிஆர் என்ற மிகப்பெரும் ஆளுமைக்கு அடிப்படையில் எத்தனை பாடல்கள், நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்ற பாடல், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இந்த ஏழைகள் வேதனை படமாட்டா, இப்படி எத்தனை பாடல்களை சொல்லிட்டு போக முடியும். தத்துவ பாடல்களும் இறை சார்ந்த பாடல்களும் இறையாண்மை சார்ந்த பாடல்களும் சகோதரத்துவம் சமத்துவம் தேசபக்தி பாடல்களை எல்லாம் விதைச்சிட்டு இருந்த பாடல்கள் சினிமா கூட்டம் இன்னைக்கு எதை செஞ்சுட்டு இருக்கு? கேளிக்கைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரக்கூடிய நம்மளும் காரணங்கிறத மறந்துடுறாங்க. எதுக்கெடுத்தாலும் கேளிக்கை, எதுக்கெடுத்தாலும் நகைச்சுவை, எதுக்கெடுத்தாலும் நம்ம ஜாலியா இருக்கணும், எதை பத்தியுமே சிந்திக்க கூடாது அப்படின்னா இது போன்ற பாடல்கள் அவங்க தொடர்ந்து எழுதத்தானே செய்வாங்க. ஒரு பெண் என்பவள் போதைக்கானவள் அன்பு இல்லை என்ற சமூகத்துக்கு சொல்லணும். பெண் என்பவள் தெய்வீகமானவள் அல்ல, அவள் தெய்வமே ஆனவள்னு சொல்லிக் கொடுக்கணும் சமூகம். பெண்ணை போதைக்காக தொடுகிறவன் எல்லாம் இந்த மண்ணை தொடுகிற, அவனுடைய தலை இந்த மண்ணை தொடுகிற சட்டம் வர வேண்டும். எல்லா தப்பு நடக்குதுன்னா நீங்க கொடுக்கறதுனா இப்ப விதைக்கிறதான ஒரு அறுவடை செய்ய முடியும். நம்ம விதைக்கிறது ஒண்ணு முளைக்கிறது ஒண்ணு முளைக்கும். சமூகத்துல நீ எதை விதைக்கிறியோ அதை தான் முளைக்கும். நல்ல விஷயங்களை கொண்டு போய் சமூகத்தில் விளையும். மாணவர் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் சிந்தனையில நல்ல விஷயங்களை கொண்டு போய் செய்யும். அப்படி செய்ய முடியும்னா தயவு செய்து இது போன்ற பாடல்களை எழுதாதீங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னு சொல்ல அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் வக்கர எண்ணத்தை தூண்டக்கூடியதா இருக்கு. ஆண்கள் மிகப்பெரிய வக்கரம் கொண்டவன் அப்படின்றத காட்டுது. அதை கோரிக்கை அவன் கிண்டலாகும், அதை டிக்டாக்கு, அதை ரீல்ஸ்ன்னு சொல்லி எவ்வளவோ விஷயம் இருக்கு. அதில் அப்படியே கெட்ட கெட்ட வார்த்தையில இருக்கக்கூடியது அப்படியே தூக்கி என்ன அர்த்தம்னே தெரியாம குழந்தைங்களை செய்ய சொல்றீங்க. உங்களுக்கு லைக்ஸ் வரலாம், கமெண்ட்ஸ் வரலாம், ஷேர் ஆகலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா இந்த சமூக மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இன்னும் பல கற்பழிகள் நடக்கும், இன்னும் வன்புணர்வுகள் நிறைய நடக்கும், தேச துரோகங்கள் நடக்கும். இது போன்ற விஷயங்கள் பெண் என்பவள் கடைசி வருடம் காட்சி பொருளாக மட்டுமே இருப்பார். இப்படிப்பட்ட கனவு கண்டாம் பாரதி. ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவில் ஓங்கி வையம் தலைக்குமாம், பூணு நல்லறத்தோடு பெண்ணுற போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேடு நட்குடி பெண்களின் குணங்களாம், பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோன்னு சொன்னான். நீங்க பெண்களை தெய்வமால பார்க்க வேணாம், பெண்களை பெண்களாக மாது நீங்க பாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.